Brain is the most important organ. Of course, I'll say that because I'm a neurologist. But I believe it is true. ஸோ நம்ம யூஸ்வலாக நெக்லெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஸ்லீப். ஓகே, ஸ்லீப் இது ஒரே ஒரு விஷயம் பிரெயின்காக, பிரெயின் ஹெல்த்துக்காக பண்ணுவோம் அப்படின்னா தூங்குறது. இது வந்து நெகோஷியபிள் கிடையாது. ஸோ அந்த 6 hours 5 hours 7 hoursலாம் ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி நாங்கள் டெய்லியும் ஸ்லீப்பிங்கை ஸ்கிப் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு பெரிய இஷ்யூ கொடுக்குமா? டு கம்ப்ளீட் தட் ஸ்லீப் சைக்கிள். ஸோ இது இல்லை, இன்டரப்டடான ஸ்லீப் இருக்குன்னா நம்ம மெமரி அஃபெக்ட் ஆகும். ஸோ லாங் டேர்மில் டெஃபினட்டாக டெமென்ஷியா, தட் இஸ் மெமரி டிஸ்டர்பன்ஸ். நம்ம சரியாக தூங்காமல் இந்த மாதிரி எந்த ஏஜில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 25 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே அவங்களோட அந்த லைஃப் ஸ்பேன் போயிட்டுருக்கு. ஒரு 40 years வரைக்கும் ஸ்லீப் இல்லை, அவங்களுக்கு ஃபுட்டுமே ப்ராப்பராக இல்லை, ஜஸ்ட் ஜங்க் ஃபுட் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் 50 என்ன மாதிரியான இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? இவ்வளோ நேரம் ஃபோனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருக்கோம், அதர் ரீல்ஸ் அந்த மாதிரி. ஸோ நத்திங் ஆக்டிவ், எதுவும் ஆக்டிவாக பண்ணுறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, ஒரு பேசிவ் டிவி வாட்சிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ வாட்ச் 12 hours ஆஃப் டிவி டெய்லி, ஸ்லீப் குவான்டிட்டி இஸ் டியூரேஷன், குவாலிட்டி இஸ் ஹவு வெல் யூர் ஸ்லீப்பிங். நம்ம சில பேர் தூங்குவாங்க பட் நடுநடுல எழுந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னொரு பேட் ஹேபிட் என்னென்னா, நிறைய பேர் ஒரு 1/2 liter தண்ணி குடிச்சிட்டு படுப்பாங்க, நடுவில் ஒரு 2 வாட்டி ரெஸ்ட் ரூம் அவங்க எழுந்துப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அகேன் கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி டேகாபுடி, கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் ஃப்ரம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல். அவங்க கிட்ட பிரெயின் சம்மந்தமான நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த மூளையினால் பாதிக்கப்படுறாங்க. பிரெயின் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும், பட் ஆனால் அதை நம்ம கேர் பண்ண மாட்டோம். இன்னைக்கான இன்டர்வியூ அதை பற்றி தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் அவங்க வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஐம் டூயிங் குட். நீங்கள்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரெயின் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். மற்ற ஆர்கன்ஸ்லாம் கூட நமக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும், பட் பிரெயின் பார்ட்னு ஒரு மூலையில் இருக்கும். ஆனால் அதுதான் வந்து ஹீரோ ஆஃப் த பாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கணும்? Brain is what makes us human and it's what brings out our personality. Yeah, so based on how our brain functions, the way we behave, it impacts everything. நம்ம எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசுகிறோம், என்ன ப்ரொஃபஷனில் இருக்கும், இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது எங்கேருந்து வருது, நம்மளோட பர்சனாலிட்டியே எங்கேருந்து வருதுன்னா பிரெயின்லேருந்து தான். ஸோ பேஸ்ட் ஆன் ஆர் ஆக்டிவிட்டி, ஆர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நம்ம பிரெயின் தான் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம யார் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி க்ரியேட் பண்ணோம். ஸோ பிரெயின் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன். அஃப்கோர்ஸ் ஐ வில் சே தட் பிகாஸ் ஐம் a neurologist, பட் ஐ பிலீவ் இட் இஸ் ட்ரூ. ஸோ நம்ம யூஸ்வலாக நெக்லெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஸ்லீப். ஓகே, ஸ்லீப் இது ஒரே ஒரு விஷயம் பிரெயின்காக, பிரெயின் ஹெல்த்துக்காக பண்ணுவோம் அப்படின்னா தூங்குறது. ஸோ இது வந்து நெகோஷியபிள் கிடையாது. கட்டாயமாக ஒரு 8 to 9 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் நம்ம பிரெயின் ஹெல்த்துக்காகனா அது தூக்கம். தூங்குறது ஒரு 8-9 மணி நேரம் வரைக்கும் தூங்கலை அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்க முடியாது. சாப்பாடு மாதிரி. ஸோ கேன் வி லிவ் வித்தவுட் eating food, sleeping? Yeah. Brain food is, yeah, in a way. So yeah, we cannot live without eating இல்லையா? ஸோ ஒன் டே கூட நம்ம சுத்தமாக சாப்பிடலன்னா நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக முடியுமா? முடியாது. இல்லை. ஸோ யா, ஐ திங்க் தட் இஸ் இட். ஓகே, அதே மாதிரி இப்போ ஸ்லீப்பிங் நீங்கள் சொல்லும்போது அந்த ஸ்லீப்பிங் தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிடையாது. இப்போ எல்லாருமே ஒரு மிஷன் லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்கேஸ் நானுமே வந்து ஒரு நாளைக்கு 5 hours தான் தூங்குறேன். அந்த 8 hoursலாம் ரொம்ப காணா போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்லீப்பிங்கை வந்து நம்ம கேராக எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ அதுக்கு வேறு தான் ஆப்ஷன் இருக்குமா? ஸ்லீப்பிங் வந்து எங்களால் முடியல, நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், வீட்டுக்கு போயிட்டு தூங்குறது, ஒர்க் முடிச்சுட்டு தூங்குறதே வந்து லேட் ஆகிடுது. ஸோ அந்த 6 hours 5 hours 7 hoursலாம் ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி நாங்கள் டெய்லியும் ஸ்லீப்பிங்கை ஸ்கிப் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு பெரிய இஷ்யூ கொடுக்குமா பிரெயின் வைஸ்? கண்டிப்பாக. என்ன ஆகும்னா, நம்ம ஒரு தடவை தூங்கும்போது, ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்லீப், ஒரு ரெஸ்ட்டு அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். நம்ம தூங்கும்போது சில ப்ராசஸஸ் பிரெயினில் வந்து ஷட் டவுன் ஆகும். ஸோ நம்ம மெமரிஸ், அந்த நாளில் என்னெல்லாம் நடந்திருக்கு, ரெஜிஸ்டரிங் திஸ் மெமரி, லேர்னிங், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் டியூரிங் அவர் ஸ்லீப். Because the brain functions between different phases. So REM cycle, NREM cycles அப்படின்னு இருக்கும். So each phase of sleep, that is ஒரு 8 hours நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
ஃபர்ஸ்ட் 1.5 hours ஒரு ஃபேஸில் இருக்கும், நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் இன்னொரு ஃபேஸில் இருக்கும். ஸோ வி ஹவ் டு கம்ப்ளீட் ஆல் ஆஃப் தீஸ் சைக்கிள்ஸ் டு கம்ப்ளீட் தட் ஸ்லீப் சைக்கிள். ஸோ இது இல்லை, இன்டரப்டடான ஸ்லீப் இருக்குன்னா நம்ம மெமரி அஃபெக்ட் ஆகும். ஸோ லாங் டேர்மில் டெஃபினட்டாக டெமென்ஷியா, தட் இஸ் மெமரி டிஸ்டர்பன்ஸ், Alzheimer's dementia, all of these, the risk is much higher in somebody who doesn't get enough sleep. So இது வந்து not few months, few years இல்லை, 10 to 20 years of not sleeping will cause chemicals to accumulate in the brain and cause dementia. Okay. The common ones being Alzheimer's. இப்போ இதுதான் வந்து பின்னால வந்து இந்த பிரெயின்ல வந்து இந்த நர்வ்ஸ் பாதிக்கப்படுறது, இந்த வலிப்பு, ஸ்ட்ரோக் வர்றது, இதெல்லாம் இது காரணமா இருக்குமா மேம், ஸ்லீப் ஒழுங்கா இல்லாததுனால? ஸோ வலிப்பு வந்து ஆல்ரெடி அந்த டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜெனட்டிக்கா? யா, அண்ட் லாட் ஆஃப் த டைம்ஸ் இட்ஸ் ஜெனட்டிக். பட் சிலது வந்து நாட் ஜெனட்டிக் ஆல்சோ. தேர் மெனி டைப்ஸ் ஆஃப் அந்த சீஜர்லாம் இருக்குது. பட் மெயின்லி ஸ்ட்ரோக் இப்போ புதுசாக ரீசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நார்மலாக நம்ம தூங்கலை, தட்ஸ் 8 to 9 hours இல்லை அப்படின்னா டயபெட்டிஸ், சுகர், அதாவது சுகர், பிபி இருக்கிற கணக்கு, நம்ம தூக்கமே இல்லை அப்படின்னா தட் இஸ் வி ஆர் நாட் கெட்டிங் த ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னா சுகர் இருக்கிற மாதிரி கணக்கு. ஸ்ட்ரோக் வைஸ் ஏன்னா உங்களுக்கு தெரியும், சுகர், பிபி எல்லாமே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரோக். பக்கவாதம், சைலண்ட் கில்லர்ஸ். யா, they are the silent killers. So yeah. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ மெமரி லாஸ் வரும்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நம்ம தூங்கலை அப்படின்னா, நம்ம சரியாக தூங்காமல் இந்த மாதிரி எந்த ஏஜில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 25 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே அவங்களோட அந்த லைஃப் ஸ்பேன் போயிட்டு இருக்கு, ஒரு 40 years வரைக்கும் ஸ்லீப் இல்லை அவங்களுக்கு, ஃபுட்டுமே ப்ராப்பராக இல்லை, ஜஸ்ட் ஜங்க் ஃபுட் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அட் த ஏஜ் ஆஃப் 50 என்ன மாதிரியான இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அட்டென்ஷன் டெஃபிசிட். ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது, நிறைய ரீல்ஸ் பார்த்து ஒரு மல்டி டாஸ்கிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்கும், பண்ண முடியாது. மல்டி டாஸ்கிங் இனிஷியலி வில் பி த மெயின் ப்ராப்ளம் because we are not able to keep too many things in our mind. அந்த அட்டென்ஷன் தேவை. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு நாள் நம்மளுக்கு தூங்கலை அப்படின்னா அடுத்த நாள் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். டயர்டாக இருக்கும், ஹெடேக் இருக்கும், மைண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஸோ தேவ் ஆல்சோ டன் ரீசர்ச் அண்ட் செட், தூங்காமல் நம்ம ட்ரைவ் பண்ணால் அது தண்ணி அடித்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி அதுக்கு ஈக்குவல். எஸ். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓகே. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஸ்லீப் மோட் போகிற மாதிரி, நம்ம தூங்கலனாலும் அதுக்கு அந்த ரெஸ்ட் தேவைப்படும், அதுவே அதை எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ கழுத்தில் வந்து பின்னாடி அதெல்லாம் அடிக்கக்கூடாது, பிரெயினோட கனெக்டாக நர்வ் அங்கே இருக்குது, கழுத்தில் யாரோ சும்மா பின்னாடி அடித்தாலே அந்த சில பேர் டெத் போகிற அளவுக்குலாம் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்வாங்களே, அது நிஜமாலே ஃபேக்டா இல்லை ஒரு மித்தா மேம்? ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஜுரி. நம்ம மைல்டா அடிச்சா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஜுரி. ஸோ ஹெட் இன்ஜுரி பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அதாவது பின்னாடி அந்த பேக் நெக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எங்கே நம்ம ஹெட்டு சுற்றி அடிபட்டாலுமே எங்கே வேணாலும் ப்ளீட் வரலாம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு முன்னாடி போய் முட்டிட்டோம்னா அங்கே ஒரு ரத்தம் கட்டி வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது மேட்ரு கிடையாது. ஸோ எனிவேர் எனி ஹெட் ட்ராமா கேன் காஸ், அந்த பிரெயின் வில் பி ஃப்ளோட்டிங் இன் அ ஃப்ளூயிட். ஸோ அதனால நம்ம எந்த சைடில் இந்த இம்பேக்ட் இருந்தாலும் த ப்ளீடிங் கேன் பி எல்ஸ்வேர். ஸோ பிரெயின் சுற்றி எங்கே வேணாலும் ப்ளீடிங் வரலாம், இல்லை பிரெயின்குள்ளேயே வரலாம். ஸ்பெசிஃபிக்காக பின்மண்டை அடிபட்டா ப்ளீடிங் வரும் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்படிங்கிறது ஐ திங்க் தப்பான கான்செப்ட் தான். யாராவது சொன்னாங்களா? ஆமாம், ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன், பின்னாடி குழந்தைங்களெல்லாம் கூட கழுத்து பின்னாடி இருக்கு இல்லையா, குழந்தைகள் அது டிஃப்ரெண்ட். ஓகே, பெரியவங்களுக்கு வேற. யா, வேற. பிகாஸ் குழந்தைங்களுக்கு நெக் சப்போர்ட் இருக்காது, they cannot hold their neck இல்லையா. ஸோ அதனால you have to hold their neck, support their neck, and their skull வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்காது, சாஃப்டாக இருக்கும். the fontanelles அப்படின்னு சொல்லுவோம், those soft areas in the skull, so that the brain and the skin will be in direct contact. ஸோ குழந்தைங்களுக்கு அது டோட்டலி செப்பரேட். ஓகே. அதே மாதிரி ஸ்க்ரீனிங் டைம் வந்து இதுக்கும் அந்த பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாம் ஃபோன் வைக்காம இருக்க முடியாது, ஒர்க்னாலே நமக்கு இப்போ ஃபோனில் தான் இருக்கு, எப்போவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒன்று ஃபோன் பார்ப்போம் இல்லைன்னா டிவி பார்ப்போம், அதுலேயே தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு, மூவிஸ், ஃபோனில் வந்து ரீல்ஸ், இந்த மாதிரி. இது நம்ம பிரெயினை அஃபெக்ட் பண்ணுமா மேம்? இன்டைரக்ட்லி டெஃபினெட்லி இட் கேன் அஃபெக்ட். பிகாஸ் வென் வி ஆர் ஸ்பெண்டிங் அவ்வளோ நேரம் ஃபோனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபோனில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதர் ரீல்ஸ் அந்த மாதிரி. யா, ஸோ நத்திங் ஆக்டிவ், எதுவும் ஆக்டிவாக பண்ணுறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, ஒரு பாசிவ் டிவி வாட்சிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ வாட்ச் 12 hours ஆஃப் டிவி டெய்லி, என்ன ஆகும்? Your brain is like a muscle. The more you give work to it, எந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா பிரெயின் வந்து ஃபுல்லா வர்க் பண்ணிட்டே இருக்கு நம்ம ஸ்கிரீன் டைம் பார்க்கும்போது. நோ, ஐ மீன் இது வந்து ஒரு பாசிவ் ஆக்டிவிட்டி.
எதுவும் ஆக்டிவாக நம்ம பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் பார்க்க போகிறோம் அவ்வளோதான். ஸோ நம்ம பிரெயின்க்கு ஆக்டிவிட்டி இல்லை இல்லையா? ஓகே இட்ஸ் லைக் ஹவு தே கால் த டிவி அண்ட் இடியட் பாக்ஸ். அதே மாதிரி ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, அதுவும் ரீல்ஸ், அது worst thing you can do to yourself. எதனால மேம் அது நம்ம கையில வச்சு நம்ம பார்க்குறோம், அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகுன்றதுனாலையா இல்லை? Not because of radiation. Currently, there's no evidence that says that mobile phones cause brain cancer or any kind of cancer. Okay. But mainly because the video length is very short. So, நம்ம 10 seconds ஒரு வீடியோ பார்க்குறோம் இல்லையா, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து போக போக குறைஞ்சிட்டே வரும். ஸோ இனிஷியலி ஒரு 1 minute 2 minute வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் முன்னாடி. இப்போ வந்து that same attention has dropped drastically to 10 seconds. ஸோ இப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா ரீவயர் ஆகிருக்கும். எவ்ரி டைம் வி எக்ஸ்பெக்ட் இம்மீடியட் ஒரு ரிவார்ட் வித்தின் 10 seconds அந்த மாதிரி. ஸோ வி cannot hold our அட்டென்ஷன் கம்மியாயிரும். ஸோ த சேம் திங் will apply to everyday life. நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும்னா நம்ம அட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஓகே. we're not able to multitask, become effective, productivity கம்மியாயிரும். நெக்ஸ்ட் என்னன்னா லைட். the screen light is blue light. ஓகே. ஸோ when we expose ourselves to that light, என்னன்னா பாடியில் ஹார்மோன்ஸ் இருக்கு. the specific hormone called melatonin. இந்த ஹார்மோன் எப்போ செக்ரீட் ஆகும்னா நம்ம லைட் எல்லாமே டிம் ஆனதுக்கப்புறம், தட் இஸ் சன்லைட், நேச்சுரல் லைட், சன்லைட் டிம் ஆனதுக்கப்புறம் ஸ்லீப்பிங்கான இது. ஸோ இட் வில் கிவ் அ சிக்னல் சேயிங் இப்போ சன் செட் ஆயிடுச்சு, நவ் இட்ஸ் டைம் டு ஸ்லீப், டைம் டு ரிட்டையர். பட் இந்த சிக்னல் வந்து சரியா போகாது. அது அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ராங் சிக்னல்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஸ்டில் டே, ஸ்டே ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு சிக்னல் போகும். ஸோ தட் டைம் நம்ம ஸ்லீப் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து அந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து அந்த ஸ்லீப்ன்றது தெரியும், பிரெயின் சிக்னல் கொடுக்கும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு மார்னிங்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். மார்னிங் எந்திரிக்கும் போதே நல்லா சன்லைட்டில் இருக்கும் போது கூட நம்ம தூங்கணும் ரொம்ப டயர்டாக இருக்குது ஒர்க் போகும்போதெல்லாம், அதுவும் மண்டே மார்னிங்லாம் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஏதாவது டிஃபெக்ட்னாலையா இல்லை இட்ஸ் நார்மல் அப்படின்னீங்களா? மண்டே மார்னிங் ப்ளூஸ் ஆர் ரியல். ஓகே. பிகாஸ் மென்டலி நம்ம அந்த ஹாலிடே மூடில் இருக்கோம் இல்லையா. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் phenomenon. அது நம்மளோட ஒரு நினைப்பு. சைக்கலாஜிக்கல் phenomenon. பிகாஸ் ஒரு ரெஸ்ட் எடுத்து நம்ம போகிறோம், எல்லாருக்கும் கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும் மண்டே மார்னிங். there is nothing scientific to prove that Monday mornings there's something different happening. அதான் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அலாரம் வைப்போம் நம்ம. நீங்கள் சொன்னீங்க ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு. பட் அந்த மார்னிங் நம்ம அலாரம் வைக்கிற அந்த டைம் தான், அலாரம் வச்சுட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு திரும்ப தூங்குவோம், 5 minutes வச்சுட்டு திரும்ப தூங்குவோம். ஸோ இது பிரெயினை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமாமா? இது வந்து எல்லாருக்குமே இருக்குது இந்த ஹேபிட். இட் இஸ் ஒன் ஆஃப் த worst habits I believe. பிகாஸ் ஸ்லீப் வந்து நேச்சுரலாக வரணும், நேச்சுரலாக நம்ம அவேக்கன் ஆகணும். அப்போ தான் the brain ஓட ஸ்லீப் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். ஸ்லீப் குவான்டிட்டி இஸ் டியூரேஷன், குவாலிட்டி இஸ் ஹவு வெல் யூர் ஸ்லீப்பிங். நம்ம சில பேர் தூங்குவாங்க பட் நடுநடுவில் எழுந்துட்டே இருப்பாங்க. ஸோ இன்னொரு பேட் ஹேபிட் என்னன்னா, நிறைய பேர் ஒரு 1/2 liter தண்ணி குடிச்சிட்டு படுப்பாங்க, நடுவில் ஒரு 2 வாட்டி ரெஸ்ட் ரூம் அவங்க எழுந்துப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அகேன் கவுண்டர் ப்ரொடக்டிவ். தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது, பட் நைட்டில் தண்ணி குடிச்சு தூங்குறதுங்கிறது another very bad habit because it affects your sleep. ஸோ as I was saying, இந்த திடீர்னு நம்ம அலாரம் வைக்கிறோம்ல, அப்போ நம்ம REM REM சைக்கிளில் வந்து இன்டரப்ட் பண்ணிடும். ஸோ சம் கைண்ட் ஆஃப் மெமரி வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். நடுவில் நம்ம கம்ப்யூட்டரில் அப்லோட் பட்டன் அழுத்திட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ண மாதிரி ஸ்டக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மெமரி வந்து ஸ்டக் ஆயிரும். நெக்ஸ்ட் த ஸ்லீப் சைக்கிள் ஒன் கம்ப்ளீட். ஸோ ரெஸ்ட்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. வீல் ஸ்டில் ஃபீல் groggy, வில் வேக் அப் ஃபீலிங் வெரி drowsy. This alarm is not a good habit. So I think better will be to maintain a consistent sleep time. ஒரே டைமுக்கு தூங்கணும், இது ரொம்ப டிஃபிகல்ட், பட் ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் வித்தின் half an hour to 1 hour ஒரே டைமில் தூங்குறது, எழுதுக்கிறது. And the bed should only be used for rest. Nothing else. TV watching. Some people do some activities in their bedroom. That should be avoided. So maintaining a sleep hygiene is a good idea. ஸ்லீப் ஹைஜீன்றது ரொம்ப வஸ்ட்டாக தான் இப்போ போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. பட் எஸ் நீங்கள் சொல்லும் போது பயமாக இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. ஓகே, இந்த ஆர்கன்ஸ்லாம் ஹெல்த்தியாக இல்லைனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னினா அடிக்கடி யூரின் போனால் நம்ம ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் தெரியும். பட் நம்ம பிரெயினுக்கு மட்டும் அது அஃபெக்ட் ஆகுதுன்றதுக்கு எந்த சிம்டம்ஸ்ன்னு வந்து அந்த அவேர்னஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இல்லை. ஏதாவது சிம்டம்ஸ் இருக்காமா? ஏர்லி சைன்ஸாக இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஏர்லி சைன்ஸ் வந்து அலர்ட் ஆகிடுங்க, கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது இருக்கா? மெமரி டிஸ்டர்பன்ஸ் ஐ திங்க். ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட்
unable to multitask. I think this is one of the few signs. It's not a disease in itself, but brain கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது, தூக்கம் சரி வரல, நம்ம டயட் சரியா இல்லை, mild memory disturbance. I think that is one of the signs. But otherwise, unfortunately, the common disease is stroke. இல்லையா, பக்கவாதம் is the most common debilitating brain disease. இதுக்கு நம்மளுக்கு அலாம் சிம்டம்ஸுங்கிறது கிடையாது. பட் த சிம்டம்ஸ் ஆர் வீக்னஸ், கை கால் நம்ம தூக்க முடியாமல் ஆறுது, பேச்சு கஷ்டம், பார்வை கஷ்டம், இது எல்லாமே வரும். பட் சுகர், பிபி இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்ஷனாக விட்டுறக்கூடாது. நிறைய பேர் என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னா, சுகர் பிபி நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம், டயட்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தப்பான கான்செப்ட். ஏன்னா சுகர் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சேம் வித் பிபி. பிபி வந்து ஒரு ஜுரம் மாத்திரை மாதிரி அப்பப்போ போட்டுட்ருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அகேன் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் திங்ஸ் யூ கேன் டூ. பிபி வந்து ஒன்ஸ் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் இருக்கும். தட் இஸ் இட். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு கீப் செக்கிங் த பிபி அண்ட் டேக்கிங் இட் வென் எவர் ஒரு ஹெடேக் வருதோ அந்த டைமில் பிபி இருக்குது, ஹையாக இருக்குது, அதுக்கப்புறம் சரியாயிடும். இதுதான் ஒரு காமனான ஒரு பிலீஃப் அமங் த கம்யூனிட்டி. இது வந்து ரொம்ப தப்பு. சுகர், பிபிக்கு மெயினாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கொலஸ்ட்ரால் இருந்தால் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பிகாஸ் ஆல் ஆஃப் தீஸ் எஃபெக்ட் த பிரெயின். ஸ்ட்ரோக் காஸ் பண்ணலாம், மெமரி டிஸ்டர்பன்ஸ், லாங் டேர்ம் டெமென்ஷியா வரலாம். எனி கேன்சர் த ரிஸ்க் இஸ் ஹையர் அண்ட் பீப்புள் வித் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன். சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வந்து நிறைய டவுட்டை வந்து புரிகிற மாதிரி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இதுலேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.